Hello everyone. இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 12 NCERT bookல இருந்து chapter number 5 Continuity and Differentiability ல example number 13 தான் பார்க்க போறோம். Discuss the continuity of the function f given by f of x equal to x if x is greater than or equal to 0. x square if x is less than 0. இங்க நார்மலா வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் செக் பண்ணா போதும். இங்க இந்த क्वेश्चनல வந்து just discuss the continuity இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல பண்ணுங்க அப்படினு சொல்லி கொடுக்கல இல்லையா. நார்மலா x equal to 0 கிட்ட கண்டினியூஸா இருக்கா டிஸ்கண்டினியூட்டி ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நார்மலா எதுவுமே கொடுக்காதனால through out the real lineல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். Okay, so இப்போ இந்த ஃபங்க்ஷனோட சொல்யூஷன் பார்ட் பார்க்கலாம். Given f of x equal to two different functions இருக்கு. x இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா if x is greater than or equal to 0 வா இருக்குறப்போ, otherwise x square if x is less than 0. See, throughout the real line fulla நம்ம single function check பண்ண போறோம். minus infinity ல இருந்து positive infinity வரைக்கும் ஒரே ஃபங்க்ஷனா இருக்கு கிடையாது. so 0 விட கம்மியா இருக்குறப்போ ஒரு ஃபங்க்ஷனும் 0 விட அதிகமா இருக்குறப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கிறதுனால நம்ம ரியல் லைனை பிரேக் பண்ண போறோம். so நான் ஆல்ரெடி previous sumsல சொன்ன மாதிரி இந்த if கண்டிஷனை ஓகே இந்த if கண்டிஷனை நம்ம கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம ரியல் லைனை வந்து பிரேக் பண்ண போறோம். so real line break பண்ணனும். so எந்த பாயிண்ட் கிட்டனா 0 கிட்ட. so நம்ம ஃபர்ஸ்ட் at x equal to 0 கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனும். if x is less than 0 வா இருக்குறப்போ ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனும். அதே மாதிரி if x is greater than 0 வா இருக்குறப்போ ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு பார்க்கணும். and at x equal to 0 ன்றப்போ கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்றப்போ நம்ம f of 0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். and 0 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல க்ளோஸ் வேல்யூஸ் ஓட அவுட்கம் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆகும், அதே மாதிரி ரைட் சைடு க்ளோஸ் வேல்யூஸ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் என்ன ஆகும் ரெண்டுமே செக் பண்ணனும் இல்லையா. அப்பதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் சொல்லுவோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதே மாதிரி தான் இங்க 0 ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் so many numbers லை ஆகுது. ஓகே infinite numbers இருக்கு. அதனால நம்ம ஒரு எல்லா நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி cn எடுத்துப்போம். சேம் வை இங்கேயும் அதேதான் 0 ல இருந்து இன்ஃபினிட்டிக்கும் நமக்கு infinite numbers இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம ஒரு ஜெனரல் நேம் எடுத்துப்போம் எல்லா நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. சோ அதை நம்ம cn நேம் பண்ணிக்கலாம். சோ அப்போ f of c லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இங்கேயும். அதே மாதிரி தான் if x is greater than 0 ன்றப்போ f of c ஓட வேல்யூ left hand limit right hand limit மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ f of c left hand limit right hand limit இந்த மூணு values coincide ஆனா if x is less than 0 ஆ இருக்குறப்போ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். otherwise not continuous. அதே மாதிரி f of 0 left hand limit right hand limit 3 valuesமே நமக்கு சேமா இருக்கு coincide ஆகுது அப்படின்றப்போ at x equal to 0 கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஓகே otherwise not continuous. அதே தான் நம்ம இதுக்கும் பண்ண போறோம். இது வந்து நம்ம கேஸ் 1 எடுத்துக்கலாம். இது என்ன ஆர்டர்லனா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா இது வந்து கேஸ் 1 எடுத்துக்கலாம். இது கேஸ் 2 இது கேஸ் 3. ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் 1. கேஸ் 1 ல at x equal to 0 otherwise if x equal to 0 ஓகே ஃபர்ஸ்ட் f of 0 ஓட வேல்யூ இந்த ஃபங்க்ஷன்ல சூட் ஆகுற two different functions இருக்கிறதுனால x equal to 0 வா இருக்குறப்போ அதுக்கு சூட்டபிள் ஆகுற ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணனும். see x is greater than or equal to நீங்க தான் இருக்கு இல்லையா. அப்போ x equal to 0 வா இருக்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணனும். அப்போ f of x equal to x ன்றப்போ f of 0 வும் நமக்கு எப்படி இருக்கும் 0 வா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 0 க்கு லெஃப்ட் சைடுல இருந்து வேல்யூ அப்ரோச் ஆயிட்டு இருக்கு x வேல்யூ. ஓகே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x is approaching towards the 0 from left hand side ன்றதுனால அதை ரெப்ரசன்ட் பண்றது மைனஸ் சைன். ஓகே f of x. see left hand side close values of the 0 எல்லா வேல்யூஸும் கன்சிடர் பண்ண கூடாது. close values இந்த close values வந்து smaller than 0 தான இருக்கும்.
smaller than 0 னா நமக்கு சூட் ஆகிற ஃபங்க்ஷன் என்ன x ஸ்கொயர். அப்போ f of x எடுத்துட்டு நம்ம x ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ண போறோம். லிமிட் x tends to 0 f of x எடுத்துட்டு x ஸ்கொயர். இப்போ லிமிட் இதுல அப்ளை பண்ணா நமக்கு வேல்யூ 0. சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 0 நமக்கு. இதே மாதிரி தான் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் லிமிட், so limit x is approaching towards the 0 from right side. இந்த சைடுல இருந்து அப்ரோச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, so ரைட் சைடுல க்ளோஸ் வேல்யூஸ் ஆஃப் த 0 வந்து greater than 0 வா தான் இருக்கும். greater than 0 ன்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் f of x க்கு பதிலா. so f of x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? so limit x tends to 0 plus f of x க்கு பதிலா x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு இங்க ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூவும் 0 தான் வந்திருக்கு. So ஆக மொத்தம் f of 0 ஓட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணு வேல்யூஸுமே எப்படி இருக்கு? சேமா இருக்கிறதுனால at x equal to 0 கிட்ட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா தான் இருக்கு. So here f of 0 left hand limit right hand limits are equal. So the given function f of x is continuous எங்க? at x equal to 0. continuous if x equal to 0. that's all. இப்போ நம்ம case 2, if x is less than 0 வா இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு இப்போ செக் பண்ண போறோம். case 2ல நம்மளோட கண்டிஷன் if x is less than 0. see less than 0 ன்றப்போ நான் ரியல் லைன் 1 செகண்ட் டிரா பண்றேன். இங்க 0 இருக்கு, இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கு. less than 0 ன்றப்போ இந்த போர்ஷன்ல லை ஆகுற எல்லா ரியல் நம்பர்ஸ் தானே. இதுல இங்க எத்தனை ரியல் நம்பர்ஸ் இருக்குன்னா இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபினிட் நம்பர்ஸ்க்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு ஜெனரல் நேம் எடுத்துக்கலாம். let c be the any real number. let c be the any real number. ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அது கம்ப்ளீட் ரியல் லைன் ஃபுல்லாவே நம்ம நேம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால only less than 0 வா இருக்கிற ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? சோ அத நம்ம இங்க மென்ஷன் பண்ணனும். such that c is less than 0. ஓகே, இப்போ less than 0 ன்றப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு c வந்து -5 ன்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். it can be any number. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் -5 சொல்லி நம்ம ஒர்க் அவுட்காக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f of -5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே f of c நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். c என்றது less than 0. ஸோ less than 0னா நம்ம கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து சூட் ஆகிற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இங்கே less than 0ன்றப்போ சூட் ஆகிற ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர். அப்போ f of x equal to x ஸ்கொயர்னா அப்போ f of c நம்மளுக்கு எப்படி இருக்கும்? c ஸ்கொயர். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x is approaching towards the c from left side. அப்போ ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம c தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -5 எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்ம -5க்கு அப்ரோச் ஆகுறப்போ -5 ஓட க்ளோஸ் வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்மாலர் தென் 0வா தானே இருக்கும். ஆக மொத்தம் இது இந்த சைடுல ஸ்மாலர் தென் 0வா தான் இருக்கும். So smaller than 0னாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன். So f of x ரிமூவ் பண்ணிட்டு நம்ம x ஸ்கொயர் ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So limit x tends to c f of x ரிமூவ் பண்ணிட்டு x ஸ்கொயர். இப்போ லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு இங்க c ஸ்கொயர், x க்கு பதிலா c ரீப்ளேஸ் பண்ணிடணும். So left hand லிமிட்டோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு? c ஸ்கொயர். இதே தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் லிமிட். So c ஓட வேல்யூ smaller than 0 வேல்யூஸ்க்கு. ஓகே, smaller than 0 values நம்ம -5 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதுலயே பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நமக்கு வேல்யூ இப்படி அப்ரோச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ அப்ரோச் ஆகிறப்போ ரைட் சைடுல ஆப்வியஸா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அது கிரேட்டர் தென் 0வா கூட இருக்கும். ஆனா நம்ம க்ளோஸ் டு -5 தான் எடுப்போம். க்ளோஸ் டு -5னா -4.99 -4.98 அந்த மாதிரி க்ளோஸ் வேல்யூஸ். ஸோ அந்த க்ளோஸ் வேல்யூஸும் ரைட் சைடில் லை ஆகிற க்ளோஸ் வேல்யூஸும் நம்மளுக்கு எப்படி இருக்கு? 0 விட ஸ்மாலராக தான் இருக்கு. ஸோ 0 விட ஸ்மாலர் அன்றப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு கூட நம்ம சேம் x ஸ்கொயர் இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சி இஃப் x இஸ் லெஸ் தென் 0னா x ஸ்கொயர். அப்போ நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் சேம் x ஸ்கொயர். இங்கே ஃபர்ஸ்ட் f of x ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல f of x க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிமிட் x tends to c
f of x square, f of x க்கு பதிலா x square replace பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்றப்போ c square. So right hand limit நம்மளுக்கு என்ன வந்திருக்கு c square. இங்க பாத்தீங்கன்னா f of c ஓட வேல்யூ left hand limit right hand limit மூணு வேல்யூஸும் சேமா இருக்கா? So here f of c left hand limit right hand limit மூணுமே சேமா இருக்கிறதுனால so the given function continuous if x is less than 0 வா இருக்கிறப்போ continuous. நம்ம டோட்டலா 3 items செக் பண்ணோம் இல்லையா? at x equal to 0 கிட்ட function continuous இல்லையான்னு பார்த்துட்டோம். and if x is less than 0 வா இருக்கிறப்பையும் பார்த்துட்டோம். next வந்து if x is greater than 0 வா இருக்கிறப்போ whether function is continuous or not. இப்போ நம்ம இத கேஸ் 3 எடுத்துட்டு இத தான் நம்ம செக் பண்ண போறோம். கேஸ் 3 ஓட கண்டிஷன் if x is greater than 0. okay, greater than 0 வா இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற ரியல் நம்பர் செக்ஷன்ல என்னன்னு கன்சிடர் பண்றோம்? okay, greater than 0 ன்றப்ப நமக்கு வேல்யூஸ் இந்த சைடு லை ஆகுது ரைட்டா? 0 விட அதிகமா இருக்கிற வேல்யூஸ் இந்த in betweenல நமக்கு infinite of real numbers லை ஆகிறதுனால இங்கேயும் நம்ம ஒரு ஜெனரல் நேமா தான் எல்லா நம்பர்ஸ்க்கு சேர்த்து நம்ம ஒரு நேம் ரெப்ரசன்ட் பண்ணனும். ஓகே, சோ இங்க நம்ம பை டிஃபால்ட்டாவே c ன்னு தான் எடுக்கறோம். ஓகேவா? சோ let c be the any real number such that at the same time c ஓட வேல்யூ 0 விட அதிகமா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் f of c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். c ன்றது நம்ம எப்படி எடுத்துறோம்? 0 விட அதிகம் ன்னு சொல்லி எடுத்துறோம் இல்லையா? சோ நம்ம given ஃபங்க்ஷன்ல இருந்து சூட் ஆகுற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். சோ greater than 0 ன்றப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சோ f of x equal to x ஆ இருந்தா f of c நமக்கு எப்படி இருக்கும்? ca வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் left hand limit. limit x is approaching towards the c from left side. அப்ப function value என்னவா மாறும்? see for example க்கு c ன்றது greater than 0 இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 100 ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, 100 க்கு லெஃப்ட் சைடுல நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த சைடுலாம் பார்க்கறப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட இருக்கு. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் obviously smaller than 0 பட் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். க்ளோஸ் வேல்யூஸ் ஆஃப் தி 100 மட்டும் தான் எடுத்துப்போம். ரவுண்ட் ஆஃப் பண்ணா 100 வரணும். அந்த மாதிரி வேல்யூஸ் தான் சூஸ் பண்ணனும். அப்ப நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்றப்போ 99.9 99.98 98.7 இந்த மாதிரி வேல்யூஸ் அந்த வேல்யூஸ்மே நமக்கு எப்படி இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 100 க்கு க்ளோஸ் வேல்யூஸும் greater than 0 வா தான் இருக்கு. அதனால f of x க்கு பதிலா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்ன? x வந்து 0 விட அதிகமா இருந்தா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ இங்க 100 க்கு க்ளோஸ் வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லை ஆகுற வேல்யூஸும் 0 விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம இங்க f of x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ லிமிட் x tends to c f of x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? x க்கு பதிலா c ரீப்ளேஸ் பண்ணனும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நமக்கு c. இதே மாதிரி தான் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லிமிட் x is approaching towards the c f of x. அப்போ நம்ம இங்க எடுத்துக்கிற 100 க்கு ரைட் சைடுல க்ளோஸ் வேல்யூஸ் ரைட் சைடுல க்ளோஸ் வேல்யூ 100.01 100.001 100.1 இந்த மாதிரி வேல்யூஸ் obviously நமக்கு எப்படி இருக்கு? greater than 0 வாவா தான இருக்கு. அப்போ greater than 0 னா ரைட் ஹேண்ட் லிமிட்லயும் நம்ம இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். f of x க்கு பதிலா நம்ம x ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிமிட் x tends to c f of x க்கு பதிலா x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு c ன்னு வருதா? அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து c. Here f of c value left hand limit and right hand limit எல்லாமே சேமா இருக்கு. So the given function continuous for always continuous if x is greater than 0 விட அதிகமா இருந்தாலும் continuous. okay, so நம்ம கேஸ் 1ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கேஸ் 1ல at x equal to 0 கிட்டயும் நமக்கு எப்படி இருக்கு? ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு.
and x is less than 0 இருக்கிறப்பையும் function continuous இருக்கு, x greater than 0 இருக்கிறப்பையும் function continuous இருக்கு. So from case 1 case 2 case 3 ல நம்ம final conclusion என்ன make பண்ணலாம், from minus infinite to positive infinite இந்த given function இந்த ரெண்டு functionsமே எப்படி இருக்கு, continuous தான் இருக்கு. So given f of function is continuous throughout the real line. So now from case 1 case 2 case 3 ன்னு சொல்லி final conclusion. Therefore the given function continuous for every real number. That's all the proof. உங்களுக்கு இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, thank you.